இப்ப பாரு. பாத்தியா? பார்த்த உடனே உனக்கு எரிச்சல் ஆகுது தானே? இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எப்படி நம்ம முன்னாடிலாம் நடிக்கிறா பாத்தியா? ஏய், என்னடா இதெல்லாம்? ஐயோ சக்தி, ஆமா என்னாலே நம்ப முடியல. ஆளுங்க எப்படி எல்லாம் இருக்காங்க பாரு. ஏய், உன்னை கொல்ல போறேன் பாத்துக்க. வரட்டும், அந்த கிரியனும் திடீனும் வரட்டும். உன்னை கூட்டிட்டு போய் சறுக்க ஊத்தி கொடுத்து விதவிதமா செல்ஃபி எடுக்கிறீங்களா? இத பாரு. ஏய், இவங்க போட்டோவா? ஏய், இத எங்கடி நீ பார்த்த? ஏய், நீ தானே காமிச்ச. ஐயோ சக்தி, நான் உனக்கு காட்டின போட்டோவே வேற சக்தி. நீ நல்லா பாரு. அந்த ரோஹித் இருக்கான்ல, அவன் வந்தான். ஓஹோ, சரக்கடிக்கிறதுக்கு நாலாவது ஒரு ஆளா? ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேள்றி. இந்த மொபைல்ல அந்த பூஜா இருக்கால, பூஜா, அவ போட்டோ இருக்கு. என்ன பூஜா போட்டோவா? டேய், அவ போட்டோவை ஏன்டா உன் போன்ல வச்சிருக்க? அத காமிக்கதான் இந்த சீனை போட்டியா? உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குனா எதுக்குடா இங்க வந்த? அங்க போக வேண்டியதானே? ஏய், பேச வர்றி. இதுல பூஜாவோட போட்டோ இருக்குன்றலாம் கூட. ஏய், சொல்லிக்கிட்டே இருக்கேன் பூஜா பூஜான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இந்த போன். ஏய் சக்தி, நான் சொல்றத கேட்டுட்டு போடி. ஏய், சாரக்கு அடிச்சிட்டு இவகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கூட பேச முடியல. சே, பத்திரகாளி மாதிரி இருக்கா. ஐயோ, இதுல பூஜா போட்டோ இருக்குன்னு சொன்னா அதுக்குள்ள கிளம்பி போயிட்டா. சரி, நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன பெருப்பேத்துறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல? நாளைக்கு இருக்குடா உனக்கு. என் போனு. ஐயோ, ஓ இங்க இருக்கா? நல்ல வேலை, ரோஹித்தும் பூஜா போட்டோவும் ஒன்றும் ஆகல. நேத்து மப்புல சக்தி கிட்ட ஒழுங்க விஷயத்த சொன்னானா இல்லையா? இப்ப சொல்லி ஆகணுமே. எங்க போனா இவ? ஏய், ஒரு விஷயத்த சொன்னா காது கொடுத்து பொறுமையா கேட்க மாட்டியா? ஏய் நில்றி, முக்கியமான விஷயம்ன்ற நீ பாட்டு நடந்து போயிட்டே இருக்க. என்ன என்ன விஷயம் சொல்லு வெற்றி. வீட்ல யாரும் இல்ல? இல்ல, சொல்லு. முதல்ல இந்த போட்டோவை பாரு. பாரு. என்ன வெற்றி இதெல்லாம்? அப்போ பூஜாவும் ரோஹித்த லவ் பண்றாங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்லு. இத சொல்றதுக்காக தான் நான் நேத்துல இருந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க ஒழுங்கா என்ன பேச விட்டியா? நான் ஒழுங்கா தான் கேட்டேன். நீதான் சரக்கு அடிச்சிட்டு ஒழுங்கா எதையுமே சொல்லாம மட்டையாயிட்ட. சரிப்பா, தப்பெல்லாம் என் மேலதான். போதுமா? இப்போ ஆச்சும் கொஞ்சம் பொறுமையா கேப்பியா? சரி சொல்லு வெற்றி. ஏன் என்ன காப்பாத்தின? நீங்க காப்பாத்தாம விட்டுருக்கலாம்ல. நான் உன்னை எதிரியா நினைச்சிருப்பேன்ல. ஆனா அந்த பொண்ணு உங்க வீட்டுல தான் இருக்கா. யாரு ரோஹித்? பூஜா தான் ப்ரோ.
பாரு பாரு ப்ரோ, இதை நாங்க எப்படி லவ் பண்ணிருக்க பாரு. ஐயோ, இவ்ளோ பண்ணிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு இருந்திருக்கா பாத்தியா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த பூஜா ஃப்ராடுன்னு. இவ்ளோ பெரிய கிரிமினலா இருப்பான்னு சத்தியமா நான் நினைக்கல. வெற்றியை தவிர வேற எவனையுமே கட்டிக்க மாட்டேன்னு எப்படியெல்லாம் சீன் போட்டா. இப்ப அவ சாயம் வெளுத்துருச்சுல்ல, அவளே பாடி இனிமே இருக்கு உனக்கு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்றதா? கால சுத்தன பாம்பு எப்ப கடிக்குமோன்னு நானும் நீயும் எத்தனை நாளா பயந்துகிட்டு இருந்தோம். இனிமே அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஒன்ன வச்சே அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். அப்பதான் இந்த குடும்பமே நிம்மதியா பெருமூச்சு விடும். இத பண்றதா இருந்தா நானே பண்ணிருக்க மாட்டேனா? அப்படி பண்ணேனா ரோஹித்தோட நிலைமை என்ன ஆகுறது? என்ன ரோஹித் நிலைமையா? உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த ஃப்ராட கல்யாணம் பண்ணிக்கணுமா? ரோஹித் பாவம் வெற்றி. ரோஹித்துக்கு இவ வேண்டாம். இவள முதல்ல நம்ம வீட்டை விட்டு துரத்தி விடணும். ரோஹித் கிட்ட நாம பேசிக்கலாம், சரியா? ரோஹித் சொன்னா புரிஞ்சுப்பாரு. ஏய் இல்ல சக்தி, ரோஹித் இன்னும் பூஜாவை லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் நேத்து எப்படி அழுதான் தெரியுமா? பாவண்டி அவன். கல்யாணம் ஆகாம பூஜாவுக்காக அழறது ஒரு விதம், அது கூட தாங்கிக்கலாம். ஆனா ரோஹித் மட்டும் பூஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் காலம் பூரா அழ வேண்டியதுதான். நீ சொல்றது புரியுது, ஆனா இது ரோஹித் வாழ்க்கை இல்ல. ரோஹித்துக்கு எது சரியா வரும்னு நாம எப்படி முடிவு பண்றது? அதுக்காக பூஜாவை ரோஹித்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்றியா? ஏய், கல்யாணம் பண்ணி வைக்கலாம்லாம் சொல்லல, அதே மாதிரி வேண்டான்னு சொல்லல. முதல்ல பூஜாவை பத்தி நம்ம ரோஹித் கிட்ட எடுத்து தெளிவா பேசி பார்ப்போம், புரிய வைப்போம். அதுக்கப்புறம் ரோஹித் என்ன முடிவெடுக்கிறானோ அது அவன் இஷ்டம். கரெக்ட். ரோஹித்க்கு நான் புரிய வைக்கிறேன். உன் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசுறேன். வா, இப்பவே போலாம். சக்தி, ரோஹித் கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு, சரியா? நமக்கு தான் பூஜாவை பிடிக்காது, ஆனா பூஜாவை தேடி அவன் ரொம்ப அலைஞ்சிருக்கான். இப்ப வர பூஜாவை மறக்க முடியாம தான் இருக்கான். அதனால தான் சொல்றேன், நீ பாட்டுக்கு பூஜா ஃப்ராடு அப்படி இப்படின்லாம் ஆரம்பிச்சிடாத, சரியா? புரியுது வெற்றி. உன் ஃப்ரெண்டுக்காக நீ இவ்ளோ யோசிக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆனா எனக்காக இப்படி ஒரு நாள் கூட யோசிக்க மாட்டேங்கிறல்ல? உனக்கு இருக்குடா. அதான் நான் பார்த்தேன். நான் ஒரு செகண்ட் கூட சந்தோஷமா இருக்க கூடாதுல்ல? எருமை. என்ன எருமையா? இருமா, நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னேன். வா. என்ன ப்ரோ, ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. இது போதில் ஏதோ உளறிட்டேன், அதே நினச்சிட்டு இருக்கீங்களா? அதை மறந்துடுங்க ப்ரோ. வேற ஏதாவது பேசலாமா? ரோஹித், நாங்க பேச வந்ததே அதை பத்தி தான். சிஸ்டர், நீங்களும் இவர் கூட சேர்ந்துக்கிட்டு. என்ன ரோஹித், நடிக்கிறீங்களா? என்ன நேத்து நைட் நம்ம பேசினது எதுவும் ஞாபகம் இல்லை? நீங்க சும்மா போய் சொல்லாதீங்க ரோஹித். நீங்க பூஜா உண்மையை லவ் பண்ணீங்க தானே? அது என்கிட்ட சொன்னீங்க தானே, அப்படியே மறக்கிறீங்க? உங்க நல்லதுக்காக சொல்றேன் ரோஹித். பூஜா உங்களுக்கு வேண்டாம். வேறு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. பூஜாவை மறந்துடுங்க. சிஸ்டர், என்ன சொல்றீங்க? இது சொல்ல எவ்வளவு தூரம் வந்தீங்க? ரோஹித், நான் நிஜமா தான் சொல்றேன். நீங்க லவ் பண்ணப்ப இருந்த பூஜா இப்போ இல்ல, ரொம்பவே மாறிட்டா. நீங்க கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனை பண்ணிருக்கா. இவ்வளவு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் ஃபுல்லா நீங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. நேத்தே இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேனே, நீங்க எதையும் காதல வாங்குற நிலைமையிலயா இருந்தீங்க? ப்ரோ, நீங்க சொல்ற பூஜா எனக்கு தெரியாது. அதே மாதிரி நான் லவ் பண்ண பூஜாவும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா பூஜா அவ்வளோ சாஃப்ட். எனக்கு ஒன்றுனா அப்படியே உருகிடுவா. அவள் எப்படி இப்படி மாறினான் தான்
ஒண்ணுமே புரிஞ்சுக்கவே முடியல. மாறிட்டால அப்புறம் என்ன, அப்படியே விட்டுருங்களேன். இன்னும் ஏன் அவளே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சிஸ்டர், நீங்க சொல்றது என் மூளைக்கு புரியுது, ஆனா என் மனசுக்கு புரியல. அதுக்காக அவளை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை பூரா கஷ்டப்பட போறீங்களா? பிரதர், பூஜாவோட பேசிக் குணமே நல்லவளா இருக்கிறது தான். இடையில தான் இப்படி மாறிட்டான். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் பழையபடி மாறிடுவா. கண்டிப்பாக என்னால் அவளை மாற்ற முடியும் ப்ரோ. ஏன்னா நிஜமாவே எங்கள் லவ் அவ்வளோ உண்மையானது. ஆனா உங்க லவ்வுக்கு பூஜா அவ்வளவு தூரம் மரியாதை கொடுக்கற மாதிரியே தெரியலையே. அதுக்காக தான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சிஸ்டர், உங்கள் மேலேயும் வெற்றி ப்ரோ மேலேயும் எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. ஆனால் அதே சமயம் பூஜா என்னோட லவ்வர். அவளை என்னால் எப்பயும் விட்டு கொடுக்க முடியாது. என்ன ரோஹித் பேசிட்டு இருக்கீங்க? அவ தான் உங்களை கொல்ல பார்த்தா, ஞாபகம் இருக்கா இல்லையா? அது உங்க கூட நடக்க போற கல்யாணம் நின்னுருமேங்கிற கோவத்துல தான். எங்க கல்யாணம் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது ப்ரோ. ரோஹித், நீங்க என் ஃப்ரெண்டுங்கிற உரிமையில தான் சொல்றேன். தயவு செஞ்சு அந்த பூஜா மட்டும் வேண்டாம். வெற்றி ப்ரோ, நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி. எனக்கு என்னானாலும் பூஜா தவிர எனக்கு வேற யாருமே வேணாம். ரோஹித், என்ன நீங்க? வெற்றி, அவர் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, அவரை பூஜாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு மேல நாம அவரை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஹலோ, இப்படி எல்லாம் சொல்லி மெதுவா விலகிக்க பாக்குறீங்களா? கல்யாணம் பண்ணிட்டோம்னா எப்படி பண்றது? நீங்க தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன விளையாடுறீங்களா ரோஹித்? நாங்க எப்படி அவளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? வேற யாரை கல்யாணம் பண்ணி வைப்பா? உங்க லாஜிக் படி பார்த்தா நீங்க 2 பேரும் நிம்மதியா இருக்கணும்னா அவன் இந்த வீட்டை விட்டு வெளில போய் தானே ஆகணும். அதுக்கு நீங்க 2 பேர் தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். நாங்க யோசிச்சதுதான் நீங்களும் சொல்லிருக்கீங்க ரோஹித். பூஜா தான் வேணும்னு நீங்க இவ்வளவு தூரம் பிடிவாதமா பேசுனீங்களோ, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்ன? ஏய், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு தேவையில்லாம ஏதாவது ப்ராமிஸ் பண்ணிடாத. நல்லா யோசிச்சு பேசு. ரோஹித், உங்களுக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது நானும் வெற்றியும் பொறுப்பு. போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோவா? ப்ரோ, நான் எப்ப சரின்னு சொன்னேன்? சரின்னு சொன்னது அவ. நீங்க வேற அவங்க வேறயா? போங்க ப்ரோ. ரோஹித், இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. பூஜா கிட்ட நேரா போய் ரோஹித்தை கல்யாணம் பண்ணிக்கோன்னா அவ ஒத்துக்க மாட்டான். அதுக்கு வேற ஒரு வழியை தான் யோசிக்கணும். அது வரைக்கும் என்ன நடந்தாலும் எங்க மேல நம்பிக்கையோட உங்களால காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? பூஜா எங்கன்னு தெரியாம இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். அவளை நான் இப்ப கண்ணு முன்னாடி பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் அவளுக்காக காத்துட்டு இருக்க மாட்டேனா? ஏ சக்தி, நீ எதுக்கு தேவையில்லாம ஏதோ சொல்லிட்டு இருக்க? வெற்றி, எதுவா இருந்தாலும் நம்ம தனியா பேசிக்கலாம். ரோஹித் ப்ரோ, பூஜா உங்களுக்கு தான். தேங்க்ஸ் சிஸ்டர். தேங்க்ஸ் ப்ரோ. நான் வரேன். பை. ஏய் பைத்தியக்காரி, அவன் பாட்டுக்கு தண்ணி அடிச்சிட்டு இருந்தவன் அவனை கூப்பிட்டு ஏதோ மேட்ரிமோனியில வேலை செய்யற பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய், கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வையேன், அவன் நம்மள சும்மா விட மாட்டான்டி. அவன் சின்ன பையன்டி. அவன் மனசுல தேவையில்லாம ஆசையை வளர்த்து வச்சிருக்க. ஆசையெல்லாம் ஏற்கனவே வளர்ந்துருக்கிறதுனாலதான் இதெல்லாம் நான் சொன்னேன். எப்படியாவது பூஜாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஏய், எப்படி? பிளான் இருக்கு வெற்றி, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். அப்புறம்னா எப்படி? என்ன பிளான் நீ போய் சொல்லு. அப்புறம் சொல்றேன்ல. ஏய், இப்ப சொன்னா உனக்கு என்ன? ஏய், நான் தான் அப்புறம் சொல்றேன்ல. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? சொல்ல முடியாது. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? சக்தி, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குடி. அது எவ்வளவுதான் இருக்குன்னு இன்னைக்கு நானும் பாக்குறேன். ஏய், இப்ப சொல்லி தொலை. நீ ஏன் டார்ச்சர் பண்ற பைத்தியக்காரி? இதுதான்டா பிளான். ஏய்,
சக்தி, நேத்தே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீ 2-3 நாளாவே என்கிட்ட பேசுற விதம், நடந்துக்கிற விதம்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. என்ன வேற மாதிரி இருக்கு? சக்தி, முதல்ல என்கிட்ட இப்படி பேசாத. நான் பொறுமையா பேசும்போது நீ எரிஞ்சு விழுற மாதிரி பதில் சொல்ற. இதெல்லாம் ரொம்ப தப்பு சக்தி. ஹேய், இதுதான் நான். என் இஷ்டப்படிதான் நான் இருப்பேன். உனக்காகலாம் என்னால மாத்திக்க முடியாது. அப்படி மாத்திக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் இப்படிதானே தெரிஞ்சு என் பின்னாடி ரோடெல்லாம் லோலோன்னு சுத்தினல்ல, இப்ப மட்டும் என்ன மாத்த பாக்குறியா? சக்தி, நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம எதிர்கால வாழ்க்கைக்காக சொல்றேன். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. வெற்றி, சும்மாலாம் அட்வைஸ் பண்ணாத. உனக்கு இப்ப என்ன வேணும்? நீ வீட்டுக்குள்ள வரும்போது வாங்க வெற்றி வாங்க வெற்றின்னு உன்னை கூப்பிட்டு செருப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு உனக்கு கை கால அமைக்க விடணுமா? அப்படிப்பட்ட ஒரு பொண்ணால என்னால இருக்க முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன். இஷ்டம்னா இரு, கஷ்டம்னா உன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. ஏய், என்ன நானும் பாத்துட்டே இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என்ன நீ என்ன பெரிய இவளாடி? ஆமாடா, சொன்னாலும் சொல்லலனாலும் நான் பெரிய இவதான். அதுவும் உன்னை விட பெரிய இவதான். டேய், அட்ரா அடி அட்ரா பார்க்கலாம். கரெக்ட்ரி, எங்க அம்மா சொன்னது ரொம்ப கரெக்ட். உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண பாத்தியா, அதுதான் நான் என் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு. வாடா வா, அப்படிதான் வா. என்னடா இவ்வளவு நாளாச்சே, இந்த வார்த்தை உன் வாயில இருந்து இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். வந்துருச்சுடா. அது எப்படி? என் பின்னாலேயே சுத்தி என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால நின்னது யாரு? நீ. நான் இல்ல. ஏய் இருமா, மண்டபத்துல தாலி எடுத்து கையில கொடுத்து கட்டு கட்டுன்னு தொங்குனது யாரு? நான் இல்ல, நீ. என்ன படசெல்லாம் மறந்து போச்சா? டேய் வெற்றி, 2 பேருக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா பழசெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அப்பா, நீங்க சும்மா இருங்கப்பா. எங்க பிரச்சனையில் நீங்க தலையிடாதீங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கா இவன். ஐஏஎஸ் பாஸ் பண்ணாலும் பண்ணா இவன் நடந்துக்கிற விதமே வேற மாதிரி இருக்கு. இதத்தனை கோவில்ல வச்சு நான் சொன்னேன், என் மேல வந்து எரிஞ்சு விழுந்தீங்க. இவன் மட்டும் கலெக்டர் ஆயிருந்தான்னு வச்சுக்கோ. அத்தை, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இது எங்க பிரச்சனை. இவனை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய், அவன் ஏன் புள்ளடி? சும்மா எந்த விஷயத்திலயும் தலையிடாதன்னு சொல்லிட்டு இருக்க. இதாமா, இதுதான் இவ பிரச்சனையே. நாம ஏதாவது சொல்ல வந்தா எடுத்தெறிஞ்சு பேசுவாளே ஒழிய நாம சொல்றத கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கவே மாட்டாமா. இவ எப்பவுமே இப்படிதான்டா. இப்ப மட்டும் என்னடா உனக்கு புதுசா கோபம் வருது? கொஞ்ச நாளாவே ரொம்ப ஓவரதாம போயிட்டு இருக்கா. நான் என்ன பேசினாலும் கொஞ்சம் கூட மூஞ்சி கொடுத்தே பேசுறது இல்ல. என்னன்னு கேட்டா பதில் சொல்றதும் இல்ல. திமிர் ரொம்ப கூடி போயிடுச்சுமா மேடம்க்கு. ஏய், என்ன ஊர் ஊரா போய் எல்லார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீ இப்படி சொல்லிட்டா நான் உடனே மாத்திக்குவேனா? நான் அப்படிதான் இருப்பேன். அது ஏன் இஷ்டம். சக்தி, உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் அவன்கிட்ட இப்படிதான் பேசுவியா? ஏடி, அவன் எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கான். ஆனா நீ அவனை கோவப்படுத்துற மாதிரி மறுபடியும் பேசிட்டு இருக்க. ரங்கநாயகி, இந்த பாரு, புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல நாம தலையிட வேண்டாம். அதை அவங்களே பாத்துப்பாங்க, விட்டுரு. ஏங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம முன்னாடியே நம்ம பிள்ளை அவ அப்படி பேசிட்டு இருக்கா, என்ன கேட்டுட்டு நிக்க சொல்றீங்களா? ரங்கநாயகி, இதை பாருமா, இன்னைக்கு சண்டை போட்டுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. நாம ஏதாவது பேசப்போ அது பெருசாயிர போகுது. பேசாம இருமா. அதுக்காக சக்தி வெற்றி இப்படி பேசுறத பார்த்துட்டு அத்தையை சும்மா இருக்க சொல்றீங்களா? ஏய், இது பாரு, நான் இவளுக்கு சொன்னதுதான் உனக்கும். இந்த விஷயத்துல தலையிட உனக்கு உரிமை இல்லை. முதல்ல உள்ள போ. ஆமாங்க, இப்படி எல்லார் வாயையும் அடைச்சிடுங்க. இவ்வளவு மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருங்க. இது ரங்கநாயகி. டேய் வெற்றி, சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்கடா. போ, கூட்டு போய் சமாதானப்படுத்து.
கோதண்டா. சாரிடா, என்ன மன்னிச்சிரு. ஏய், என்ன நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? சொல்லி வச்சுதானே பேசுறோம், அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகுற? நம்ம சண்டை போடுறோம், அத்தை மாமா எல்லாரையும் நம்ப வைக்கிறோம். ஏய், இதுக்கு தான் அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நான் உன் பின்னாடி சுத்தின பாத்தியா? அதான் உனக்கு என் மேல இலக்காரமா போச்சுல்ல. வார்த்தைக்கு வார்த்தை அதே சொல்லி எனக்கு குத்தி காட்டுறேல. திரும்ப என்னடா சண்டை? அம்மா சாவடிக்கிறாமா இவ. நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன குத்தி பேசுறாமா. நிம்மதியா ஒரு நிமிஷம் இந்த வீட்ல இருக்கவே விட மாட்டேங்கிறான். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட நிம்மதியை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேல. நீ எல்லாம் மனுஷியாடி. ச்சே. ஏய் ஏய் விட்ரி, நில்றா. ஏய், எனக்கு யாரும் வேண்டாம்டா, எனக்கு நானே போதும். இரு வரேன். ஏய் சக்தி, இருக்கு உனக்கு. அத்தை, இதுதான் அத்தை ஒரிஜினல் சக்தி. இவளை பத்தி இப்பதான் வெற்றிக்கு தெரியவே ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இந்த வீட்ல என்னென்னலாம் நடக்க போதும்.